இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஏற்ற காலம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உயரும்படிக்கு ஒரு ஏற்ற காலம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். உயர்வு என்பது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம். ஆனால் அடங்கி இருக்கிறது ஒரு கடினமான காரியம். யாருக்கும் அடங்க மாட்டாங்க, யாருக்கும் அடங்கி இருப்பதை விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நீ என்னுடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பள்ளியிலே மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4-10 மணி வரை அவங்க ஆசிரியர்கள் கையில் அடங்கி இருக்க வேண்டும். அது அவங்கள ஆசிரியர்களுடைய கைக்குள்ளாக அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய, அதுக்கு பிறகு அவங்க இஷ்டம். அதுபோல் பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும் பெற்றோர்களுக்கு அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். அவர்களுடைய கைக்குள்ளாக அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். அதன் பிறகு திருமணம், அவர்களுடைய வாழ்க்கை, அவங்க சுயாதீனமாக இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க பெற்றோர்களுடைய கைக்குள்ளாக அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஆண்டவரும் நாம் வாழ்க்கையிலே உயரும்படிக்கு நமக்கென்று ஒரு காலத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். இங்கே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் யோசேப்பை பார்க்கிறோம். 17 வயதான யோசேப்பு ஒரு இளைஞன், தன்னுடைய தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு வாலிப மகன். தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சொந்த சகோதரர்களால் அவர் பகைக்கப்படுகிறார். சகோதரர்கள் செய்கிற அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் இந்த யோசேப்பு தகப்பனிடத்தில் சொல்லி கொடுத்ததுனால இந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறார், பலவருன்னு அங்கேயே செய்து கொடுக்கிறார். இதனால் அதிகமான பொறாமை அவர்களுக்கு வருகிறது. மட்டுமல்ல, இந்த யோசேப்பு சொப்பனத்தை காண்கிறார். தான் உயர்ந்திருப்பதாக, எல்லாரும் தன்னை வணங்குவது போல தன் கண்ட சொப்பனத்தை சொல்லும்போது கூட கொஞ்சம் அவங்களுக்கு பொறாமை வருகிறது. அந்த யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஒரு நேரம் வருகிற பொழுது அந்த காட்டிலே தகப்பன் இல்லாத, யாரும் இல்லாத சூழ்நிலையிலே தன்னுடைய சகோதரர்களை அவன் பார்க்க செல்லும்போது அந்த சொந்த சகோதரர்களால் அந்த யோசேப்பு அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே தூக்கி போடப்படுகிறார். அவரை கொல்லணும்னு சொல்லி நினைக்காங்க, ஆனால் அந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அங்கே தூக்கி போடப்படுகிறார். திரும்பவுமாக அந்த குழியிலிருந்து அவர் தூக்கி இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அந்த யோசேப்பு விற்கப்படுகிறார். சொந்த சகோதரர்கள், இவன் எந்த தப்பும் பண்ணலை, அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை, பொறாமையினால் இவனை கொன்று போட்டால் இவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப அந்த இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய அருமையாய் நேசித்த தகப்பனை விட்டு தன்னுடைய சொந்த சகோதரர்களே எனக்கு இவ்வளவு தீமை செய்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டிருப்பார். அங்கே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக இந்த யோசேப்பு கொண்டு போகப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அந்த வீட்டில் எல்லாம் அந்த போத்திபார் எல்லாம் யோசேப்புக்கு அவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அங்கும் அவருக்கு சோதனை வருகிறது, அங்கும் அவருக்கு பிரச்சனை வருகிறது. அந்த இடத்திலும் அவர் செய்யாத குற்றத்திற்காக திரும்பவும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். வாழ்க்கையிலே படிப்படியாக கஷ்டங்களையே அனுபவித்து கொண்டு வருகிறார், வேதனைகளையே அவர் அனுபவித்து கொண்டு வருகிறார். அவர் நினைத்திருப்பார், என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாடுகள் வருகிறதே, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வரும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலே திரும்பவும் அவர் அங்கே சிறைச்சாலைக்கு அவர் கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனாலும் கூட சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அங்கு இருக்கிறவங்க கண்களெல்லாம் யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சிறைச்சாலையில் உள்ள பானபாத்திரக்காரனின் தலைவன் அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு சரியான ஒரு அர்த்தத்தை சொன்னதன் மூலமாக அவன் விடுவிக்கப்பட்டு மீண்டுமாக ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக பணியிலே சேருகிறான். அப்பொழுது யோசேப்பு சொல்கிறார், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், நீ நல்லா இருக்கும்போது என்னை நினச்சிக்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் இந்த சிறைச்சாலையிலே இந்த காவல் கிடங்கிலே கிடப்பதற்கு நான் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை என்று சொல்லி அவனிடத்திலே ஒரு பரிந்து பேசுகிறான். இவன் எனக்கு உதவி செய்வான், இவன் என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவான் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நாம் வாசிக்கிறோம், சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், ராஜா சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. அவனுடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? விலங்கிடப்பட்டு அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் சங்கீதம் 105 நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான ஒரு இக்கட்டான கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு காணப்பட்டார். அந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் கூட யோசேப்பை மறந்து விட்டான். நீ வாழ்வடையும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னான். அவன் வாழ்ந்திருக்கும் போது யோசேப்பை மறந்து விட்டான். 2 வருடம் கழிந்தது. 2 வருடம் ஆயிற்று. யோசேப்பை யாருமே நினைக்கல, எல்லாரும் மறந்து போனார்கள். யாரும் யோசேப்பு என்ன செய்யல, நினைத்து பார்க்கவில்லை. செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறான். எவ்வளவு மனசுல ஒரு வேதனை இருக்கும். நம்ம தப்பு செய்து ஒரு தண்டனை கிடைச்சா கூட நம்ம ஏற்றுக்கொள்வோம், நான் இதை செய்தேன், எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிது. செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலையிலே அடைபடும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப பாதிக்கப்படும். நான் நேர்மையாய் நடந்தேனே, நான் உத்தமமாய் நடந்தேனே, எனக்கு ஏன் இந்த சோதனைகள், ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி அவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற கர்த்தர். பானபாத்திரக்காரன் மறந்து விட்டாலும் கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. அவர் ஒரு காலத்தை யோசேப்புக்கென்று நியமித்திருந்தார். யோசேப்பை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அந்த காலத்திலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ராஜாவுக்கு சொப்பனம் காண்கிறார். ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது. இந்த யோசேப்பு இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன் என்று சொல்லி யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. உடனே பாருங்க, தீவிரமாய் சிறைச்சாலையிலிருந்து அவனை தீவிரமாய் புறப்பட பண்ணுகிறார்கள். ஏற்ற காலம், அந்த காலம் வருகிற பொழுது, அவனுக்கென்று குறித்த நாட்கள் வருகிற பொழுது அவன் தீவிரமாய் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். சவரம் பண்ணுகிறான், நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ராஜாவின் இடத்திலே கொண்டு போய் விடப்படுகிறான். அதான் ஏற்ற காலம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அடிமைகளாக இருக்கலாம், சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், நாம் எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தர் நமக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நம்மை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். யோசேப்பு, அதன் பிறகு யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார். அங்கே பெரிய யோசேப்புக்கு அங்கே ராஜா மரியாதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் அரண்மனைக்கு நீ அதிகாரியாய் இருப்பாய், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை, சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவருக்கு கொடுக்கிறார். மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துகிறார், பொன் சரப்பணியை தரிக்கிறார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவரை அதிகாரியாக்குகிறார். ஒருவனும் அவன் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. அடிமையாய் இருந்த தேசத்திலே இப்போ அவன் அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறான். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துகிற தேவன். அது மட்டுமல்ல, எந்த சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்களோ கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். அவன் கண்ட சொப்பனத்திற்கு அங்கே நிறைவேறுகிறது. அந்த சகோதரர்கள் தானியம் வாங்க வருகிறார்கள். நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக விழுந்து பணிகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த யோசேப்பு அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவர் என் தீமை செய்ய மாட்டார். அதுவரைக்கும் நாம் அடங்கி இருக்க வேண்டும். யோசேப்பு அடங்கி இருந்தார். கர்த்தருடைய கரத்திலே அவர் அடங்கி இருந்தார். 13 வருடங்கள் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையிலே 17 வயதிலிருந்து அவர் அந்த எகிப்துக்கு அதிகாரி ஆகும்போது 30 வயது, கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அவர் காத்திருக்கிறார், புடமிடப்படுகிறார், சிட்சிக்கப்படுகிறார். அதன் பிறகுதான் கர்த்தர் அவரை எகிப்து தேசம் அனைத்திற்கும் அவனை அதிகாரியாக உயர்த்துகிறார். இந்த யாக்கோபின் வம்சம் அழிந்து போகாதபடிக்கு யோசேப்பு மூலமாக அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் பஞ்சத்திலே. நாமும் கூட கர்த்தர் நமக்கு உயர்த்துகிற காலம் வரைக்கும், நமக்கு குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார்.
கர்த்தர் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்கிற பொழுது, காலத்துக்கு காத்திருக்கிற பொழுது அவர் சரியான நேரத்திலே நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. முன்மாரியையும் பின்மாரியையும் நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எப்படி ஒரு பயிரானது அந்த முன்மாரிக்காக பின்மாரிக்காக ஒரு பயிர் காத்திருந்து ஆண்டவரே அந்த மழையை பெற்று அது மிகுதியான விளைச்சலை கொடுக்கிறது போல ஆண்டவரே, பயிரிடுகிறவன் ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். முன்மாரி பின்மாரி எப்பொழுது வரும் என்று சொல்லி நீர் ஏற்ற காலத்திலே அந்த மழையை பெய்ய பண்ணி நீர் மகிழ்ச்சி படுத்துகிறது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு நாங்கள் உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.